நடிகர் விஜய் அவர்கள் த்ரிஷாவுடன் சென்னையில ஒரு திருமண விழாவிற்கு சென்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதற்கு சில நாட்களுக்கு முன்பு தான் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துல வழக்கு பதிவுமே பண்ணாங்க. அவங்க அளித்த மனுவுல என்னுடைய கணவர் வேறு ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவுல உள்ளார் அப்படின்னும் அதனை விட்டுவிடும்படி சொன்னாலுமே மறுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேவைப்பட்டா அந்த நடிகையுடைய பெயரை சொல்லுவேன் அப்படின்னுமே மிரட்டியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் த்ரிஷாவை அழைத்து சென்றது அவருடைய கட்சிக்காரர்களுக்கு கூட சுத்தமாக பிடிக்கல. அவருடைய அரசியல் செல்வாக்கு கூட இந்த சம்பவத்தால கொஞ்சம் சரிவை சந்தித்துள்ளது அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நிலையில நடிகர் மற்றும் இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள் தன்னுடைய திரையுலக நண்பர்களுடன் இது குறித்து பேசிய வீடியோ சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருந்தது. அந்த வீடியோவில் சமுத்திரக்கனி அவர்கள் இது என்ன விளையாட்டா, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, அவங்கள வெளியே கூட்டிட்டு போறீங்க, 4 சுவற்றுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டியது தானே, யார நீ பழிவாங்குற, எல்லாம் நல்லபடியாக வந்து கொண்டிருந்தது, கட்சிக்காரனே இனிமேல் நம்மால் முடியாது அப்படின்னு சொல்றான்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது சமுத்திரக்கனி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசியிருந்த ஒரு நபர் அவரையே தளபதி விஜய் அவர்கள் இப்படி பேச வைத்து விட்டாரே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள்ல பலருமே புலம்பி தள்ளிட்டும் இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தற்போது சமீபத்துல பதிலடியுமே கொடுத்திருக்காரு. அதாவது அந்த வீடியோவில் நான் சுயநினைவுடன் தான் பேசினேன், என்ன ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்றது கூட எனக்கு தெரியும், என்னுடைய மனத்துல இருந்ததை நான் வெளிப்படையாக பேசியிருக்கேன், நான் எப்போதுமே அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சமுத்திரக்கனி அவர்கள் அந்த கருத்தை இன்னமுமே ஆழமாகவும் உறுதிப்படவுமே பேசியிருக்காரு. இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.